نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن بطش ربك لشديد صدق الله العلي العليم فقال نبينا صلى الله عليه وسلم إن الله يبغض البخل من الأغنياء أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المجرمين شفيع يوم القيامة الله يا هادي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்ப செய்கின்றேன். இவ்வுலகத்திற்கு அருள்குடியாக அனுப்பப்பட்ட ஹாத்தமுன் நபியின் சையதுல் முர்சலீன் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரிலும் அவர்களின் வாழ்க்கை அடிச்சோறுகளை சுன்னத்துகளை தவறாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் அவுலியா அல்லாக்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை இந்த உலகத்தில் படைத்து பரிபாலித்து நமக்கு தேவையான எல்லா விதமான நியாமத்துகளையும் அருள் வளங்களையும் ரப்பல் ஆலமீனாகிய அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கொடுத்திருக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் அல்லாஹ்வுடைய எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றக்கூடிய அந்த பாக்கியவான்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நாம் அனைவரும் ஆக்குவானாக. நம்முடைய மௌத்துக்கு முன்னால் அவருடைய இறை இல்லமாம் காபத்துல்லாவை தவாப் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அவருடைய இறை தூதராம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவை அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகர்களே, இந்த வார ஜும்மாவில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வெறுத்தவைகள், அல்லாஹ் கோபம் கொண்ட விஷயங்களை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாகவே சொல்வார்கள், ஹதீஸ் கிரந்தங்களில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வெறுத்தவைகள் பற்றி 4 விதமாக சொல்வார்கள், 4 வகையாக பிரிப்பார்கள். ஒன்று, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இந்த உலகத்தில் வெறுத்த விஷயங்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இந்த உலகத்தில் கோபப்பட்ட விஷயங்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இந்த உலகத்தில் தள்ளி வைத்த விஷயங்கள். 4வது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தவைகள். கண்ணியமிக்க அல்லாஹ்விடர்களே, அதில் முதலாவதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வெறுத்த விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்த விஷயங்களில் முதலாவதாக அல் இக்திலாஃபு ஃபில் குர்ஆன். இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் நாம் குர்ஆனுக்கு மாற்றமாக நடப்பது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில்
உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, யா ரசூலுல்லாஹ், 2 நபர்கள் குர்ஆனை தவறாக ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படிப்பட்ட சஹாபி என்றால், அல்லாஹ் தஆலாவே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் உபை இப்னு கஅபை குர்ஆனை ஓத சொல்லுங்கள் என்பதாக, அவர்கள் ஓதுவதை அல்லாஹ்வே கேட்பான் என்பதாக நாம் ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த சஹாபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலுல்லாஹ், 2 நபர்கள் குர்ஆனை தவறுதலாக ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். அப்பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 நபர்களையும் அழைத்து வரும்படி கூறுகின்றார்கள். பிறகு அந்த 2 நபர்கள் அழைத்து வந்த பிறகு அவர்கள் இருவர்களையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓத சொல்லுகின்றார்கள். அப்பொழுது அவர்கள் இருவரும் ஓதுகின்றார்கள். ஓதி முடித்த பிறகு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்களும் சரியாக தான் ஓதுகின்றார்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். உடனே உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்தில், என்ன, அவர்கள் குர்ஆனை தவறாக ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சரி என்பதாக சொல்கின்றார்கள். அவர் உள்ளத்தில் ஒரு சின்ன ஒரு ஊசலாட்டம் போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கவனித்த பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உபை இப்னு கஅப் அவர்களை பார்த்து சொன்னார்கள், உபை இப்னு கஅப், உன்னுடைய உள்ளத்தில் ஷைத்தான் குடிகொண்டு விட்டான், அவனை விட்டு நீ பாதுகாப்பு பெற்றுக்கொள். நான் அவர்கள் இருவரும் குர்ஆனை சரியாக தான் ஓதுகின்றார்கள் சொன்னேன். அவர்கள் அவர்களுடைய அந்த வாசிக்கு ஏற்ப அந்த குர்ஆனை ஓதுகின்றார்கள், சரியாக தான் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனா உன்னுடைய உள்ளத்தில் என்ன பற்றி உள்ள சின்ன அபிப்பிராயம், ஷைத்தானுடைய தூண்டுதல்கள் உன்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்டு விட்டது. ஆகையால் நீ ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு ஏற்படும் என்பதாக சொன்னார். ஆக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வெறுத்த விஷயங்களில் முதலாவது அல் இக்திலாஃபு ஃபில் குர்ஆன், குர்ஆனுக்கு மாற்றமாக இந்த உலகத்தில் நடக்குது. இரண்டாவதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரகசிய திருமணத்தை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் திருமணம் என்பது ரகசியமாக போய்விட்டது. ஒரு வழி 2 சாட்சிகள் இருந்தால் நிக்காக முடித்து விடலாம் என்பதாக இன்றைய கால சூழல்கள் அப்படிதான் சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகசிய திருமணத்தை வெறுத்தார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமணம் என்பது சொந்த பந்தங்கள் அனைத்து மக்களுக்கு முன்னால் நடைபெறுவதற்கு பெருதான் திருமணம். ஒரு வக்கீல் 2 சாட்சிகள் இருந்தால் நிக்கா என்பது கபூலாகிவிடும் என்றாலும் சொந்த பந்தங்களுக்கும் நாங்க சகோதரருக்கும் மத்தியில் நடப்பதற்கு பெயர்தான் அழகிய திருமணம் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுவார்கள். ஆகையால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வெறுத்த விஷயங்களில் இரண்டாவது ரகசிய திருமணம். ரகசிய திருமணத்தை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள். மூன்றாவதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகமாக கேள்வி கேட்பது. எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்டுனே இருக்குது தீன் சம்பந்தமான விஷயங்கள்ல, நாங்க எதனா ஒரு விஷயத்துல. அதனாலதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது இப்ப சொல்லுவான், லா தஸ்அலு துபதலக்கும் வ தசூக்கும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எதனா ஒரு கேள்வி கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரத்தில் கோபப்பட்டுவார்கள். ஏனென்றால் இவர்கள் கேள்வி கேட்க பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு சட்டத்தை அதிகப்படியாக சொல்ல அது கடுமையாக விடுமோ என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு காலத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து, ஏதாவது நீங்கள் இடத்தில் கேள்வி கேட்பதாக இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி எழுந்திருக்கின்றார். எழுந்து, என்னுடைய தந்தை யார் என்பதாக உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கின்றார்.
இப்ப பெருமானார் அவர்கள் உங்களுடைய தந்தை இந்த நபர் என்பதாக சொல்லுகின்றார்கள். இப்படி ஒவ்வொரு சஹாபாக்கும் என்னுடைய தந்தையை தெரியுமா, என்னுடைய தந்தையை தெரியுமா என்பதாக மாறி மாறி கேட்கின்றார்கள். கேட்டுக்கொண்டே இருக்கும்போதே பெருமானார் அவர்களுடைய முகத்தில் சிறிதளவு அந்த அவருடைய முகம் அப்படியே சுவந்து விட்டது. இதை பார்த்த ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், பெருமானார் அவர்கள் எப்பொழுது கோபம் விட்டாலும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இதை அதிகமாக செய்வார்கள். அவருக்கு முன்பாக முட்டி போட்டு அமர்ந்து அத்தகையத்தில் உட்கார்ந்து ரலீது பில்லாஹி ரப்பஹு வபில் இஸ்லாம் தீனும் அபி முஹம்மது ரசூலுன் நபியா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு முன்னால் இதை ஓதினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் சந்தோஷப்பட்டு விடுவார்கள். அப்பொழுது ஒரு சமயத்தில் கேள்விகள் அதிகமாகும் போது சில விஷயங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு தெரிந்திருக்கும். அது எல்லா இடத்திலும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. என்னுடைய தந்தை யார் என்று கேட்டால் சில நபர்களுக்கு சொல்லிவிடலாம். சில நபர்களுக்கு தந்தை மாற்றமாக இருந்தால் அது குடும்பங்களிலே ஆகிவிடும், குழப்பங்களை ஏற்படுத்திவிடும். அப்பொழுது கேள்விகளை கம்மிப்படுத்த வேண்டும், கேள்விகளை சுருக்கமாக கேட்க வேண்டும், கேள்விகளை எந்த கேள்வி தேவையோ அதை மட்டும் கேட்டுவிட்டு செல்ல வேண்டும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் அதிகமாக கேள்வி கேட்பதையும் நிறுத்தார்கள். அதான் சொல்வார்கள். நான்காவது சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் போட்டோக்களை வெறுத்தார்கள். பொதுவா போட்டோ எடுக்கிறது ஹராம். அது இரண்டாவது போட்டோ. இன்னைக்கு நிறைய வீடுகள்ல போனீங்கன்னா எங்க பார்த்தாலும் போட்டோ. பெருமானார் ஸல்லல்லாஹு ஒரு நாள் என்ன செய்யறாங்க, உம்மு சல்மா அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. அப்பதான் உம்மு சல்மா என்ன செய்யறாங்க, கடை வீதியில இருந்து ஒரு பெட்ஷீட் வந்து கட்டலுக்கு போட்டு வைக்கிறாங்க. அதுல ஒரு சின்ன உருவப்படம் அந்த கட்டல்ல போட்டுக்கக்கூடிய அந்த போர்வையில ஒரு சின்ன உருவப்படம். அப்பொழுது உம்மு சல்மானோட வீட்டுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு வந்து உடனே திரும்பி போயிடலாம். அதை பார்த்துட்டு உடனே கிளம்பிடுறாங்க. உடனே சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு கேட்கறாங்க, உம்மு சல்மான் கேட்கறாங்க, யாரு சொல்லலாம் வந்த உடனே கிளம்பிடுறீங்களேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த ஆடியோல உருவப்படம் இருக்கு சொல்லா, நானு இதை இதுக்கு கட்டலுக்கு போடுறது தானே, மேல போறதுன்றதுனால நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றேன். அதனால சொன்னாங்க பெருமாள் ஒரு ஹதீஸ்ல வருது, இன்னல்லாஹ மலாயிகத்துன் லா ததுகுலுல் பைத். மலக்குமாருங்க சில வீட்டுக்கு போகவே மாட்டான். மலக்குமாருங்க சில வீட்டுக்கு போகவே மாட்டான். பில் கல், நாய் எந்த வீட்டுல இருக்குதோ அந்த வீட்டுல யாரும் வரமாட்டாங்க, மலக்குமாருங்க வரமாட்டாங்க. ரெண்டாவது ஒசூரா, உருவப்படங்கள் எந்த வீட்டுல இருக்குதோ அந்த வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. பாருங்க, ஒரு வீட்டுக்கு போயிட்டா பெருசா போட்ட அந்த அத்தா போட்டா அம்மா போட்டா அவங்க மொத்தம் போயிட்டு இருப்பாங்க. அவங்க திருப்பி வரப்போறது கிடையாது. கேட்டா நினைவுக்கு சொல்லி போட்டோ விட்டு இருப்பாங்க. எப்படிப்பட்ட போட்டா இருந்தாலும் நாங்க உருவப்படங்கள் இருக்கக்கூடிய வீட்டுல அது என்னோட அத்தா என்னோட அம்மா யாரா இருந்தாலும் சரி அந்த வீட்டுக்கு யாரும் வர்றது இல்லை. ரஹமத்துடைய மலக்குமார்கள் வர்றது இல்லை என்பதால் பெருமானார் ஸல்லல்லாஹு ஒரு ஹதீஸை சுட்டி காட்டுறாங்க. போட்டோக்கள், வீடியோக்கள், இந்த மாதிரியான வீட்டுகள் அலங்கரிக்கிறதுக்கு நிறைய போட்டாக்கள், போட்டா அந்த போட்டா இன்னைக்கு பாருங்க, வீட்டுல பறக்கத்து இல்ல, வீட்டுல முசிபத்தா இருக்கிறது காரணம் என்ன? மலக்குமார்கள் வர்றது. ரஹமத்துடைய மலக்கு எப்ப வருவாங்க? சரி, வீடுல போனா வீட்டை தொழுவாங்க, ஆனா முன்னாடி உருவப்படம் இருக்கும். அந்த உருவப்படத்தை வச்சு தொழுவது எப்படி தொழுவக்கூடும்? எப்படி தொழுகக்கூடும்? எப்படி பறக்கத்து உண்டாகும்? எப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும்? அப்ப அந்த உருவப்படமே ஒரு தவிர்த்து, அதனாலதான் பெருமாள் வெறுத்தாங்க. மலக்குமார்கள் வர்றது கிடையாது, ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வர்றது கிடையாது. அப்ப என் வீட்டுல எப்போ பறக்கத்து வரும்? என் வீட்டுல எப்போ சுக்குன் கிடைக்கும், அமைதி வரும்? என் வீட்டுல எல்லாரும் எப்போ ஒத்துமையா இருப்போம்? மலக்குமார்கள் வந்து போக இருக்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வந்து போக இருக்கணும். எந்த வீட்டுல மலக்குமார்கள் வந்து போறாங்களோ அந்த வீட்டுல சுக்குன் இருக்கும், அமைதி இருக்கும். அந்த வீட்டுல நல்ல விஷயங்கள் இருக்கும். அந்த வீட்டுல ஒற்றுமைகள் இருக்கும், சண்டை சச்சரவுகள் இருக்காது. என்னங்க பெருமானார் ஸல்லல்லாஹு வெறுத்த விஷயங்கள் நாலாவது எதுங்க? மலக்குமார்கள் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. யார் வீட்டுக்கு எந்த வீட்டுல நாய் இருக்குதோ, அதே மாதிரி எந்த வீட்டுல போட்டாக்கள் இருக்குதோ, உருவப்படங்கள் இருக்குதோ, சில வீட்டுல பாத்தீங்கன்னா தரையிலேயே போட்டோ வச்சிருப்பாங்க. சரி, கொஞ்சம் மலக்குமார் வீட்டுக்குள்ள வரலான்னு பார்த்தா கூட முடியாது. தரை அப்படியே ஏற்பட்டு வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்றாங்க மலக்குமார்களை.
நல்லா பாதுகாக்கணும். அதுலயும் குறிப்பா நம்ம சமூகம் இன்னைக்கு இதை ரொம்ப இதுல ரொம்ப பலகீனமா இருக்கு. நம்ம சமூகத்துடைய நம்மதான் நம்ம களிமா சொல்லி இருக்கிறோம், நம்ம அல்லாஹ்வுக்கு ஈமான் கொண்டு இருக்கிறோம், அஜித்மார்கள் சொல்றாங்க, உலமாக்கள் சொல்றாங்க, ஆனா கேட்கறது. அப்புறம் என் வீட்டுல கஷ்டம் எனக்கு அது இருக்குது, எனக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சு, என் வீட்டுல நோய் இருக்குது, எப்போ இதெல்லாம் எப்போ சரியாகும்? முதல்ல என் வீட்டை சரி பண்ணணும், என் வீட்டுல இருக்கிற உருவப்படுத்த அகற்றணும், நாங்க மலக்குமார்கள் வந்துட்டு போகக்கூடிய வீட என்னோட வீட்டை மாற்றணும், அதிகமா குரான் ஓதணும், நாங்க நல்ல அமல்கள் செய்யணும், அப்புறம் மலக்குமார்கள் வந்துட்டு போக என்ற அந்த இது நம்ம அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாலும் என்னங்க, மலக்குமார்கள் வந்துட்டு போயிட்டாலும் அந்த வீட்டுல எல்லா விதமான வரக்கத்துகளும் வரும். அப்ப பெருமான சொன்னா போட்டோவை வெறுத்தாங்க. போட்டோக்களை வெறுத்தாங்க. அது எப்படிப்பட்ட போட்டோ, சின்ன உருவப்படம் தான் அதையும் வெறுத்தாங்க. இன்னைக்கு சில பேர் தொழுகைக்கு வருவாங்க, தொழுகையில அந்த சில உருவப்படங்கள் இருக்கும், சட்டில என்ன ஒரு வகையில இருக்கும், பதில் டி ஷர்ட்ல இருக்கும், அப்படி வந்து தோன்றா தொழுகக்கூடாது, உருவப்படம் போட்டு எப்படி தொழுகலாம்? ஆனா என்ன செய்யணும், அதெல்லாம் தெரியுது, ஏதோ தொழிலுக்கு வந்தோம், சட்டத்திட்டம் தெரியல, சில அத்தியாவசிய கேட்குமே இல்லை. எல்லாம் பாதுகாக்கும். இன்னைக்கு இளைஞர்கள் மட்டும் இது அதிகம். இளைஞர்கள் தொழிலுக்கு வருவாங்க, சரி அல்லாஹ் வணங்கோண்டு வரீங்க, அல்லாஹ் வணங்க வரக்கூடிய நீங்க எப்படி இருக்கணும்னா, நீங்க போடக்கூடிய ஆறு கூட அல்லாஹ் பார்க்கணும். ஆறுல உருவப்படையமா அதை தொழுக கூடாது. அப்ப நீங்க மெனக்கட்டு தொழுகிட்டு வந்து அந்த தொழுகை உங்களுக்கு திருப்பி அல்லாஹ்கிட்ட போனீங்கன்னா மிகப்பெரிய கை சேதம் வந்து நீங்க ஆயிடும். அப்ப பெருமான போட்டோக்கள் வெறுத்தா. அதே மாதிரி நாங்க ஆண்கள் பட்டாரி அணிவதை பெருமான வெறுத்தாங்க, பட்டாரி. ஆனா மருத்துவத்துக்காக போடலாம். ஒருத்தருக்கு வந்து தலையில நிறைய பேருக்கு வந்து பட்டாரி போடுங்க, மருத்துவமே சொல்லுறீங்க. அப்போ ஒருத்தருக்கு வந்து ஏதோ அந்த பட்டாறு போட்டாதான் அந்த காயத்துக்கு வந்து நாங்க காட்டன் போட முடியாது, பட்டாறு போடாத காயம் செய்யணும்னா மருத்துவ தேவைகளுக்கு போடலாம். ஆனா ஆடம்பரத்துக்காக வேண்டியும் பெருமைக்காக வேண்டி பட்டாரிகளை போடுறது பெருமாள் சொல்லிட்டு வெறுத்தாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க தங்கம் அணிவது, ஆண்கள் தங்கம் அணிவதையும் பெருமாள் சொல்லிட்டு வெறுத்தாங்க. நீங்க பாருங்க, இதுல நம்ம சமூகம் ஒரு படி மேலதான் இருக்கு. கையில மோந்திரம் அந்த கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு நல்லா பாதுகாக்கணும். ஆண்கள் தங்கம் அணிவதே ஹராம். அது கூட வெள்ளி கூட ஆண்கள் ஹராம் தான் ஒரு வகையில, கொஞ்சம் போடலாம். ஒரு இதுக்கு மேல போயிடுச்சுன்னா அதுவும் ஹராம் தான். வெள்ளியும் சில பேர் நினைக்கிறாங்கன்னா ஊழல் மட்டும் வந்து பெருசா கழுத்துல செயின் போட்டுருவாங்க, சில பேர் பெருசு போடுவாங்க. வெள்ளிக்கு கூட ஒரு கணக்கு இருக்குது, இத்தனை கிராம் தான் ஆண் போடணும்னு சொல்லி, அதுக்கு மேல போயிட்டு அது ஹராம். வெள்ளி ஹலால், வெள்ளி ஹலால் தான் எப்பொழுது அது வந்து ஒரு லிமிட், அத்தனை கிராம் ஒரு கணக்கு இருக்குது இஸ்லாம். அந்த கிராம தாண்ட போடுது அது ஹராம போயிடாது. இந்த மோதிரம் இருக்குன்னா இந்த மோதிரத்துக்கு ஒரு கிராம் இருக்குது, இதுக்கு மேல என்னங்க இதுக்கு இந்த வெயிட்ட பார்க்கணும். அப்ப இன்னைக்கு நம்ம சமூகம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு விஷயத்த ஹலால் கேட்டாங்கன்னா அதை வினைப்பா செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஹலால் தானே, கழுத்துக்கு கைக்கு மோதிரம் எல்லாமே பெருசா போட்டுருவாங்க, எல்லாம் பாதுகாப்பு. அப்ப தங்கம் அணிவதை பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்கள். தங்கம் ஆண்கள் அணியக்கூடாது. மூன்றாவது சொன்னாங்க கரண்டு கால் கீழே ஆடை அணிவதை பெருமான ரசூலுல்லாஹி வெறுத்தாங்க. நீங்க எத்தனை பேர் இந்த சுன்னத்தை நம்ம ஃபாலோ பண்றோம்? கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிவதற்கு பெருமை வந்துடும். கரண்டை காலுக்கு மேல யார கட்டுறாங்களோ, அது லிங்கியா இருந்தாலும் சரி, பேண்டா இருந்தாலும் சரி, என்னங்க கரண்டிக்கு காலுக்கு மேல தூக்கி பாருங்க, உங்ககிட்ட பெருமை போயிடும், பெருமை இருக்காது. ஆனா இன்னைக்கு சமூகம், நம்ம சமூகம் இதெல்லாம் விளங்கி இருக்குது. என்னங்க கரண்டை காலுக்கு கீழே ஆடைகள் அனுப்புவது அல்லாஹ் நரகத்தில் முகப்புற தள்ளிவிடும் அதிசயது. கரண்டை கீழாக ஆடை அணிவர்கள் நரகவாசி பெருமையை கேட்டாங்க சஹாபாக்களை பார்த்து. உங்களுக்கு நரகவாசி நீங்க பாத்துக்கிறீங்களா? சஹாபா கேட்டாங்க. நரகவாசி நீங்க நரகத்துக்கு தான் பார்க்க முடியும், இல்ல உலகத்திலே பாருங்க. யார் கரண்டை காலுக்கு இல்லாத, யார் கரண்டை காலுக்கு கீழாக ஆடைகள் அணிவிக்கிறாங்களோ அவங்க நரகவாசின்னு சொன்னாங்க பெருமாள். நம்ம சமூகம் எப்படி இருக்கு? யாரை பார்த்தாலும் கரண்டை கால். தொழுகையில கூட சில பேர் தொழுகக்கூடாது, தொழுகையில கூட என்ன கரண்டை காலுக்கு கீழே ஆடைகள் அணிவிக்கிறாங்க, நல்லா பாதுகாக்கணும். தொழுகைக்கு வந்துட்டேன்னு தொழிலுக்காக கொஞ்சம் காலை தூக்கி மேல கரண்டை காலுக்கு மேல என்ன செய்யலாம், நம்ம ஆடையை போடலாம் என்ற அந்த சிந்தனை இருக்க மாட்டோம், நல்லா பாதுகாப்பு.
அதுக்கப்புறம் சொல்றாங்க வெள்ளை முடியை பிடுங்குவதை பெருமான வெறுத்தாங்க. அதே மாதிரி வெள்ளை முடியை கருமையை ஆக்குவதையும், அதாவது டைய எடுப்பதையும் பெருமான வெறுத்தாங்க. ஒரு ஹதீஸ்ல அவர்கள் பெருமாள் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு வெள்ளை முடி வந்துச்சுன்னா ஒரு முடிக்கு அல்லாஹ் ஒரு நன்மை தராங்க, ஒரு பாவத்தை அழிக்கிறாங்க, ஒரு பாவத்தை அழிக்கிறாங்க, ஒரு அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்துறாங்க. அது சொல்லாங்க. பொதுவாக வெள்ளை முடியை பார்த்து அல்லாவே வெட்கப்படுறான். வெள்ளை முடி வந்துருச்சு, அல்லாஹ் எதுக்கு வெட்கப்படுறான் தெரியுமா? அவங்க கேட்டு அல்லாஹ் கொடுக்கலன்னா வெட்கப்படுறான். அவங்க கேட்டு அல்லாஹ் கொடுக்கலன்னா அல்லாவே வெட்கப்படுறாங்க. இன்னைக்கு நாங்க டை கலாச்சாரம் அதிகமாச்சு. அங்க பார்த்தாலும் அவர் இளமையா இருக்கிறதுக்காக வேண்டி டை வச்சுக்கிறார். அல்லாஹ் பால் ஹராம். நபி இதெல்லாம் வெறுத்தாங்க. பேருக்கு நம்ம கலிமா சொல்லிட்டா போதாது, அந்த வாழ்க்கை நம்ம கிட்ட இருக்கணும். நபி நமக்கு இதை சொல்லி கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. அப்ப டை அடிக்கிறான் கலாச்சாரம் இன்னைக்கு இங்க கேள்வி இருக்குது. அதை நம்ம சமூகத்துக்கிட்ட அதிகமாகும். வெள்ள முடி இருந்தா புரிங்கிறது, கொஞ்சம் ஒரு முடி வந்தா டக்குனு புரிங்கிறாரு. அல்ல அதை பாருகிறான். நபி வெறுத்தாங்க. வெள்ள முடிய டக்குனு ஒரு கருப்பு அடிச்சு விட்டுறது, டைய அடிச்சு விட்டுறது. ஆனா அல்லாஹ் அதை பிரியப்படுறான். வெள்ள முடி இருந்து அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் வெறுங்கையா அனுப்புறதுக்கு அல்லாஹ் வெட்கப்படுறான். அதுக்கப்புறம் சொல்றாங்க பெருமாள் குடும்ப கட்டுப்பாட்டு பண்ணுவதையும் பெருமாள் வெறுத்தாங்க. குடும்ப கட்டுப்பாடுல பண்ணக்கூடாது, ரொம்ப அத்தியாவசியம், மருத்துவ தேவை, பண்ணலைன்னா உயிருக்கே ஆபத்துனா தீன்ல சில நேரங்களில் சிறை ஜாதிகள் மனிதருக்கு கிடைக்கதான் செய்யும். நான் எப்படி பட்டாடிக்கு சொன்ன அந்த மாதிரி. அப்ப குடும்ப கட்டுப்பாடையும் பெருமாள் சிலை செஞ்சாங்க, வெறுத்தாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க என்னங்க சிறுவர்களுக்கு திடுக்கத்தை ஏற்படுத்துவதையும் பெருமான வெறுத்தாங்க. திடுக்கணும் ஒரு கதவு பின்னாடி ஒழிஞ்சுப்பாரு, இல்லை ஒரு கை காட்டு, இதை வெறுத்தாங்க பெருமான சொன்னாரு. நீங்க அந்த மாதிரி செய்யும் போது பிள்ளைங்க எதனா ஆயிடுச்சுன்னா பிள்ளைங்க கிட்ட பக்குவமா பழகணும். ஏதோ விளையாட்டு ரீதிக்கு அவங்க பயமுறுத்துற என்று சொல்லி நம்ம எதனா ஒரு அது எதனா நம்மளுக்கு எங்கேயோ கொண்டு போய் விட்டுறோம், பாதுகாக்கணும். அதையும் பெருமான சொன்னாரு வெறுத்தாங்க. அதுக்கப்புறம் எத்தீமின் பொருளை எடுப்பவர்களையும் பெருமான வெறுத்தான். அனாதைகளின் செல்வங்களை எடுப்பவர்களையும் பெருமான வெறுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க 9வது தனது அலங்காரத்தை மற்றவர்களுக்கு காட்டுபவர்களையும் பெருமாள் வெறுத்தாங்க. பெண்களுக்கு சார் தனது அலங்காரத்தை நாங்க அலங்காரம்ன்றது கணவனுக்கு காட்டுறதுக்குதான், நாங்க உலகத்துக்கு காட்டுறதுக்கு கிடையாது, உலகத்துக்கு காட்டுறதுக்கு. அதையும் பெருமாள் வெறுத்தான். அதுக்கப்புறம் சொல்றாங்க நாங்க அநீதி இழப்பதையும் பெருமாள் வெறுத்தாங்க. யாரும் யாருக்கும் அநீதி செய்யக்கூடாது. அல்ல ஒரு ஆயத்தை சொல்லுவான், பொதுவாகவே பொதுவாகவே அல்லாஹ் கெட்ட வார்த்தைகளை வெறுக்கிறான். கெட்ட வார்த்தைகளை நபியை வெறுக்கிறாங்க, அல்லாஹ் வெறுக்கிறான். சில நேரங்கள்ல சில பேர் கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணிடுவாங்க. ஆனா அல்லாஹ் விரும்புறது இல்ல. ஆனா சில நேரத்துல அல்லாஹ் அதுக்கு தண்டனை கொடுக்கறது இல்ல. கெட்ட வார்த்தை பேசிட்டாரு, யாருக்கு அல்லாஹ் தண்டனை கொடுக்குன்னா இல்லாம வந்துடும். ஒருத்தர் ரொம்ப அநியாயம் செய்யப்பட்டிருப்பாரு, அநீதி இழைக்கப்பட்டிருப்பாரு, ரொம்ப கோபப்பட்டு வச்சுக்கல, ஆனா அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்குது, ஏதோ ஒரு வகையில அநீதி இழைக்கப்பட்டிருக்குது. அதனால அந்த கோபத்தின் உச்சியில் அந்த அநீதித்தின் உச்சத்துல அவர் ஏதோ சொல்லுவாரு, அல்லாஹ் அது என்ன செய்யுது, அல்லாஹ் அதுக்காக அவருக்கு தண்டனை கொடுக்க. சில நேரங்கள்ல அநீதி இழைக்கப்பட்டவருடைய அந்த பதுவாவும் சரி, அந்த விஷயம் சரி ஏற்றுக்கொள்ளப்படுறது கூட வரும். இல்ல பார்த்தா அநீதி இழைப்பது என்ன செய்யறாங்க, திரும்ப வெறுத்தாங்க. 11வது மிருகங்களை கட்டி வைத்து சித்திரவதை செய்வதையும் வெறுத்தார்கள். இது பொதுவா எல்லா மிருகத்துக்கும் சாரம். அது பூனை வளர்த்தாலும் சரி, எது வளர்த்தாலும் சரி, புறா வளர்த்தாலும் சரி, எது வளர்த்தாலும் சரி, அது அதுக்கு அதோட நேரத்துல கரெக்டா கொடுத்துடணும். அந்த நேரத்தில் பெருமாள் காலத்துல இது ஒரு வளமை. எப்படின்னா மிருகத்துல கட்டி போட்டு ஈட்டி அம்பு பயிற்சி எடுப்பாங்க. ஒரு தூரத்துல ஒரு மிருகத்தை கட்டி போட்டுருவாங்க, மானை கட்டி போட்டு என்ன செய்வாங்க, அது மாதிரி கரெக்டா அம்பு அந்த பயிற்சியோடு யூஸ் பண்ணுவாங்க. அதை நபி தடுத்தாங்க சஹாபாக்களை, இப்படி செய்யக்கூடாது, ஒரு உயிரினத்தை கட்டி போட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, இப்படி நீங்க உங்களோட பயிற்சிக்காக நீங்க என்ன செய்யக்கூடாது, அதை நீங்க உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு நபி சஹாபாக்களை கண்டிச்சாங்க.
அதுக்கப்புறம் சொல்றாங்க என்னங்க, ஜக்காத் சதக்கா பொருள்களை உங்களுடைய வீட்டுல வச்சுட்டு நீங்க தூங்கக்கூடாது. இதையும் நம்ம வெறுத்தான். உங்ககிட்ட ஒரு ஜக்காத் இருக்குதா, ஜக்காத்து வீட்டுல இருக்க டக்குன்னு கொடுத்து முடிச்சிடணும். ஒரு தடவை பெருமாள் அசருடைய நேரத்தில் அங்க இங்க போயிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. கேட்கிறாங்க, யாரும் சொல்லலாம், நீங்க என்ன ஒரே பரபரப்பா இருக்கிறீங்க, அங்க இங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்கறாங்க. இல்ல, ஒரு சதக்கா பொருள் என்கிட்ட இருக்குது, கொஞ்சம் தங்கம் இருக்குது, அதை கொடுக்காம என்னால வீட்டுக்கு போக முடியல, அதை போய் கொடுத்தவன வீட்டுல போய் தூங்க முடியும்ட்டான். அப்புறம் நீங்க நம்ம சமூகத்தை எடுத்து பார்த்துக்க வேண்டியதுதான். நம்ம சமூகம் எப்படி இருக்குது, அல்லாஹ் சொல்றான், தங்கத்தையும் வெள்ளியையும் நம்ம சமூகம் கூட்டி வச்சிருச்சு. அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கறதே கிடையாது, அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கறதே கிடையாது. இல்ல பாதுகாப்பு. அப்ப எப்படி தூக்கம் வரும் உங்களுக்கு? ஜக்காத் என்பது அடுத்த ஒரு ஏழைக்குரிய பொருள். அவங்க நினைச்சா என்ன செஞ்சுக்கலாம், உங்ககிட்ட இருந்து புடிக்கலாம், சண்டை போட்டு எடுக்கலான்னு, சண்டை போட்டு வாங்கலான்னு ஜக்காத். அப்ப அடுத்தவருடைய பொருளை இந்த வீட்டுல வச்சு நீங்க தூங்குறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வரும்? அப்ப நிமிஷம் என்ன செஞ்சாங்க, அதையும் வெறுத்தான். ஜக்காத்து பொருளானது சதக்கா பொருள் சரி, முதல்ல அது யாருக்கு போய் சேரும் அதை கொடுத்துருங்க, வீட்டுல வச்சுக்காதீங்க. அதனால பல விதமான முஸ்லிமத்துக்கும் உங்களுக்கு வந்துச்சு எல்லாம் பாதுகாப்போம். அதுக்கப்புறம் சொல்றாங்க, பெருமாள் சொல்றாங்க, என்னங்க, கெட்ட பெயர்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு வைக்காதீங்க. அது எனக்கு சொல்ல வெறுத்தாங்க. பெருமாள் சொல்ற மனைவி நாங்க ஜெயினப் இல்லாத ஒரு பேர், முதல்ல அவங்க பேர் என்னன்னா பர்ரா. பர்ரானா அரபியில வந்து சத்தியம். அப்ப நபிசராஜ் அவங்களுக்கு திருமணம் முடிக்கும் போது அவங்களுடைய பேர் எப்படி இருந்துச்சுன்னா பர்ரான்னு இருந்துச்சு. நபிசராஜ் ஜெயினப் ஒரு வீட்டுக்கு வந்து நாங்க ஜெயினப் சொன்னாங்க, ஜெயினப் உன்னை எப்பயும் பார்த்து டெய்லி உனக்கு வந்து சத்தியம் சத்தியம்னு உன்னை கூப்பிட முடியாது. அது நபிசராஜ் செஞ்சாங்களா, ஜெயினப்னு பேரை மாத்தலாம். அப்ப நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம பேர் வைக்கிறது கூட கரெக்டா வைக்கணும். ஏன்னா சொந்தத்துல ஒருத்தர் பேர் வச்சாங்க, என் குடும்பம் வந்தது, சமன் பேர் வச்சாங்க, அப்துல் சமன் பேர் வச்சுட்டாங்க. எனக்கு தெரியாது, நான் போல கொஞ்ச நேரம் வச்சு நான் போறேன் அவங்க வீட்டுக்கு. நான் அவங்க பையன் பேர் வச்சுலாம் கேட்டேன். வச்சுட்டேன். என்ன பேரு? அப்துல் சமன். சமனுன்னா அரபியில கொளுத்தவன் அர்த்தம். சமனுன்னா அரபியில கொளுத்தவன் அர்த்தம். நான் சொன்னேன், உன் பையனுக்கு நீ வந்து கொளுத்தவன் பேர் வச்சிருக்கிற, இது கூடாது. நீ கூப்பிட முடியாது, கொளுத்தவன் பேர் கொளுத்தவன். ஒரு தாய் கூப்பிட்டு அந்த கபல் செஞ்சிருவான். உதாரணத்துக்கு என் பேர் ஹிதாயத்துல்லா, என் பேர் ஹிதாயத்துல்லா, அல்லாஹ் பேரு என்னைக்கு ஹிதாயத்தை கொடுத்துருவான். என் தந்தை தாய் கூப்பிடும் போது, என்னுடைய தந்தை என்னுடைய தாயை கூப்பிடும் போது ஏதோ மன காமின்னு சொல்லிடலாம். அவன் பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கிறது துவாவா இருக்கணும். எப்படி இருக்கணும்? துவாவா இருக்கணும். அப்ப வந்து நான் சொன்னேன், சமணம்னா கொளுத்தவன். பையன் எப்பயுமே கொளுத்தவன் கொளுத்தவன் அப்படி கபுல எடுப்போம், நல்லா பாதுகாக்கணும். அதுக்கு பேரை மாத்துங்க. அதுக்கப்புறம் அவங்க ஷாகுல மீதுன்னு வச்சான். அப்ப நம்ம பேரை கூட என்ன செய்யணும், முறையா வைக்கணும். நிறைய சொல்லிதான் இருக்கேன். நான் ஒரு ஊர்ல இமாமத்துல இருந்தோம், கும்பகோணம். அடிக்கடி சொல்லுவேன். அவங்களுக்கு வந்து குழந்தை பேர் இருந்துச்சு, பேர் வைக்க கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், என்னோட பேரு பொதுவா வந்து இந்த காலத்துல பேர்லாம் உடனே வைக்கிறாங்க, வாயிலே வரமா இருக்கு. அது நம்ம சமூகம் வைக்கிற பேரு சில பேர் இந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துடுறாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. அவங்க வந்து ஆஜமின்னா அந்த அரபு வேறு, நம்ம அரபு அந்த அரபுல இருக்கிற பேருக்கு நீங்க வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம் விளங்குறதும் கிடையாது. என்னங்க, வெளிநாட்டு போயிட்டு வந்தாங்கன்னா சொல்றதுக்கு வார்த்தை கிடையாது. அப்போ அந்த ஊர்ல பாதி பேர் வெளிநாட்டுல இருப்பான். பேர் வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்து வெளிநாட்டுல அவர் அங்கிருந்து பேர் அனுப்பிச்சுக்கிறாரு, இந்த மாதிரி பேர்ல அனுப்பிச்சுக்கிறாரு. பேர் அனுப்பல, பேர் வந்து அதற்கு நீங்களே வந்து வைக்க சொல்லிட்டாரு. சரிங்க, என்ன பேர் வைக்கணும்னு கேட்டு, என் பையனுக்கு இந்த மகளால யாருமே அந்த மாதிரி பேரை வச்சிருக்க கூடாது. மகளால இல்ல, உலகத்திலே வச்சிருக்க கூடாது. அப்படிப்பட்ட பேர் இங்க யாருலாம் இருக்குதா? என் பேர் இதாக்கல, என்ன மாதிரி இதாக்கல பல பேர் இருப்பாங்க. இந்த மகளாலேயே திருப்பாலும் இருக்க மாட்டாங்களா? ஒருத்தர் பேர் அப்துல் முனாஃப்னா அப்துல் முனாஃப், அப்துல் முத்தப்னா இங்க நிறைய பேர் இருப்பான். மகளால என்ன பேரு, டிக்ஷனரி இல்லாத பேர்ல நான் எந்த பேர் அது? யாருக்குமே வைக்காத பேர் ரெண்டு பேர் இருக்குது. ஒண்ணு ஷேக்கா, ரெண்டாவது இப்ளீஸ். வச்சிடலாமான்னு கேட்டேன். வச்சிடலாமா? இப்ளீஸ் பேர் இருக்குதா? பாருங்க, யாருக்கு கேட்க, யாருக்கு இப்ளீஸ் யாருன்னு கூப்பிட மாட்டான். ஷைத்தான் யாருன்னா பேர் இருக்குதா?
யாருக்குமே பேர் இல்லை. அப்ப நான் சொன்னேன், பேர் என்றது துவா. நான் தந்தை, நம்முடைய தாய் வந்து தன்னுடைய பிள்ளை அணைக்கும் போது அந்த பேர் வந்து அந்த பிள்ளைக்கு துவாவா இருக்கணும். அதை கொண்டு அந்த பிள்ளையோட வாழ்க்கை முன்னேற்றம் அடையணும். அப்ப இப்படி விஷயம் சேத்தனமா இருக்குதுன்னு என்ன அதுக்கு எப்படி சொல்றீங்க? அப்ப உலகத்திலே இல்லாத பேரு நெக்ஸ்ட் வந்து அதுதான் வைக்கணும். அப்ப நம்ம வைக்கிற பேர்கள் சொன்னாங்க, நல்ல பேர்களை வைக்கணும்னு சொன்னாங்க. நல்ல பேர்களை குழந்தைகளுக்கு வைங்கன்னு சொன்னாங்க. இப்ப இது வந்து இதெல்லாம் வந்து பெருமான விஷயங்கள் சொன்னாரு அவரு வெறுத்த விஷயங்கள். அதே மாதிரி அல்லா சில விஷயங்கள்ல கோவப்படுறான். மனுஷன் செய்யற விஷயங்கள்ல அல்லா சில விஷயங்கள்ல கோவப்படுறான். அதுல முதல் விஷயம் நாங்க பணக்காரர்களுடைய கஞ்சத்தனத்தை அல்லா கோபப்படுறான். ஒருத்தர் பணக்காரரா இருக்கிறார், வசதியானவரா இருக்கிறார், சொன்னாலும் இல்லையா, இன்னெல்லாம் எவ்வளவு புகழ அல்லா வந்து ஒரு கஞ்சத்தை அல்லா வந்து ஒரு கஞ்சத்தை கோவப்படுறானா, கஞ்சத்தனத்தை கோவப்படுறானா. அதுவும் யார்கிட்ட? அல்ல அக்னியா, பணக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய கஞ்சத்தனத்தை அல்லா கோவப்படுறான். இருக்கிறது அல்லா உனக்கு போக மட்டும் மக்களுக்கு கொடு, செலவு செய்ய சபீல் இல்ல, அல்லாத பாதுகாப்பு செய்ய ஏழைகளுக்கு கொடு, இல்லாதவங்களுக்கு கொடுத்து ஓடு. அதனால நீ கஞ்சத்தனை பிடிக்காத, அந்த உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீ கஞ்சத்தனை பிடிக்காத. ஜுபைதான் ஒரு ராணி இந்த உலகத்துல வந்தான், ஜுபைதா ராணின்னு சொல்லி. அவங்க என்ன செஞ்சாலும் ஒரு பெரிய சத்திரம் கட்டினாங்க. அந்த காலத்துல சத்திரம் எது கட்டுவாங்க சொல்லுங்க? யாருன்னா வெளியூர்ல வந்து தங்குறதுக்கு கொடுறதுக்கு சத்திரம்னு சொல்லுவாங்க, கட்டுவாங்க. இந்த காலத்து சத்திரம்ன்றது கல்யாணத்துக்காக வச்சுட்டாங்க. நாங்க ஒரு காலத்து கல்யாணம் எப்படின்னா சத்திரத்துக்கு நைட்டே போயிடும், நைட்டுக்குள்ள சத்திரத்துக்கே தங்குவாங்க, அது போல சத்திரம். அப்ப வந்து அந்த சத்திரத்தை கட்டினாங்க அந்த ராணி. இந்த ராணி கட்டினோடனே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சத்தத்தை நிறைய பேர் தங்க ஆரம்பிச்சுட்டாங்களா. சரி, வரவங்க வந்து நைட்டு தங்குறாங்களே, அவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு வந்து டெய்லி வரவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டே இருந்தாங்க. சில பேர் வந்து போயிட்டு அவர் ராஜா கிட்ட சொன்னாங்களாம், இந்த மாதிரி வந்து டெய்லியும் சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, உங்க காசு போயிட்டு போகுது, உங்களுக்கு கஜானா குறைஞ்சன்னு சொன்ன உடனே சாப்பாடை கட் பண்ணிட்டார், தங்குறதுக்கு மட்டும் தான் அனுமதிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜா என்ன செய்யறாரு, ஒரு கிணறு நோண்டுறாரு, ஒரு கிணறு. அந்த கிணறு நோண்டி அதை வேற தண்ணி எடுக்கிறதுக்கு வந்து கொடுத்துடுறேன், தப்பு செஞ்சிடுற மக்களுக்கு. அது என்ன செய்யற, மக்கள்ல தண்ணி இருக்கிறாங்க. அப்ப ராணி வந்தா, சுபேதா ராணி வந்து இந்த மாதிரி டெய்லி தண்ணி எடுக்கிறாங்களே, நாங்க டெய்லி தண்ணி காலி எடுக்க போது நாங்க அரசு சொன்னாரு. அது எப்படி காலியும்? தண்ணி எடுக்கிறதுல எது வரும்? தண்ணி எடுக்கதான் தண்ணி வரும். அப்ப சொன்னாங்களா ராணி, அதே மாதிரிதான் நீங்க உணவு கொடுக்க அண்ணா உங்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருப்பான்னு சொன்ன. உணவு கொடுக்க அண்ணா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். தண்ணி எப்படி எடுக்க தண்ணி வந்துதான் இருக்குமோ, நீங்க கொடுக்க அல்லா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னு சொன்னாங்க. இல்ல கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப பணக்காரருக்கு கஞ்சத்தனத்தை அண்ணாதான் செய்யறான், கோபப்படுறான். அதே மாதிரி அப்ப சொல்றாங்க, ஏழைகள் இடத்துல இருக்கக்கூடிய பெருமையை அண்ணா கோபப்படுறான். சரி, ஒருத்தருக்கு எதுவுமே இருக்காது, ஆனா பெருமைக்கு குறைச்சல் இருக்காது, எதுவுமே இருக்காது, ஆனா கிட்டப்பா பெருமையா உணவு நடக்காது, அதையும் அண்ணா கோபப்படுறான். உன்னுடைய சக்தி கேட்காம உங்க சில பேர் கடன் நடத்துவாங்க, ஒண்ணுமே இருக்காது, ஆனா கேமரா இருக்கும், லைட் இருக்கும், பல லட்சம் கடன் வாங்கி கடத்துக்கு நிற்காது, நின்று கடத்து வந்து யாரு கேட்டாங்க? அல்லாத கோவப்படுற, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, ஏன் பெருமையை காட்டிக்கிற? உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீ தான் செஞ்சுக்கொள். உன்னுடைய கல்யாணமோ சரி, உன்னுடைய வீட்டுல சரி, உன்னுடைய வீட்டை நடத்திக்கொள். அப்ப இது பல லட்சம் கடத்த வாங்கி கல்யாணம் நடத்துவாரு, அதுல வீடு இருப்பாரு, கேமரா இருப்பாரு, பல பேருக்கு அந்த பிரியாணி இந்த பிரியாணி இந்த பக்கம் வெயிட் பேசி இருக்கிறத வச்சு ஒரு வாழ்க்கை ஆகுது. பெருமை வச்சுக்காத, உங்ககிட்ட இல்ல பெருமை அடிக்காத, இருக்கிற மாதிரி காட்டிக்காத. மூணாவது சொன்னாங்க, பெண்களிடத்தில் வெட்டும் குறைவுகளை அல்லாஹ் கோபப்படுறான். வெட்கம் இருக்கணும் வாழ்க்கையில பெண்கள். அதுக்கப்புறம் சொன்னாங்க, நானாக வயதானவர்களிடத்தில் உலக ஆசையை அல்லாஹ் என்ன செய்யறான், கோபம். ஒருத்தருக்கு வயசாயிடும், இன்னும் போனாலும் சொன்னாங்க, மீச முடிச்சாலும் ஆசை போல, மீச நிறைச்சாலும் ஆசை போல. தமிழ்ல மீச வயசாயிடும், ஆனா வந்து இது மட்டும் இளம் மட்டும் அப்படியே இருக்க ஒரு குதிக்கும். உலக ஆசை போகவே போகாது. என்னடா உலகத்துல ஒரு காலு, கபர்ல ஒரு கால் இருக்குது, சரி நம்ம சாப்பாடுல கண்ட்ரோலா இருப்போம், பார்த்தா கல்யாணம் பந்தியில் அவருக்கு முன்னாடி உட்காந்து எலும்பு கடிப்பாரு. உலக ஆசை யாரை விட்டுச்சு? அப்ப வயதானவர்களுக்கு உலக ஆசையை அல்ல கோவப்படுறான். இதுக்கு மேல செய்ய வேண்டியது அமல் தான்.
நீ வாழ்க்கை கேட்கிற. அதுக்கப்புறம் சொல்றாங்க பெருமாள் இருக்கணும், இளைஞர்களிடத்தில் சோம்பேறித்தனத்தை அல்லா கோவப்படுறான். இளைஞர் காலத்துல தான் செய்யணும், நீ அல்லாஹ் இபாதத் செய்யு. நல்லா ஓல ஒரு இளைஞர் வந்தாரா பெருமாள் வந்து யார சொல்லா, என் வீட்டுல ஒண்ணுமே இல்லைன்னாரா. உன் வீட்டுல ஒண்ணுமே இல்லையா, என்னதான் இருக்குது வீட்டுல ஒரு கோவிலையும் ஒரே ஒரு பெட்ஷீட்டும் ஒரே ஒரு பானை மண் பானையே இருக்குதுண்ணா. எப்ப ரெண்டுக்கு எத்து வாங்கினா பெருமாசம் எத்து வாங்க யாரை விடுறாங்க. இந்த ஒரு பெட்ஷீட்லயோ இல்லைய ஒரு மண்பானை யார் வாங்குறாங்க, யாரும் வாங்குற. யாருக்கு தேவை ஒரு பெட்ஷீட்டு ஒரு சின்ன மண்பானை? நபி கேட்கறதுக்கு அர்த்தம் கேட்கறாங்க. எந்த சகாபாக்களும் சொல்றாங்க இல்ல. ஒரு உஸ்மான் யார சொல்லலாம், அது ரெண்டுத்தையும் நான் வந்து ஒரு திருகத்துக்கு வாங்கிக்கிறேன், ஒரு திருகத்துக்கு வாங்கி. திருப்ப நபி சொல்லி கேட்கிறாங்க, யார் வாங்கிக்கிறா இந்த பெட்ஷீட்டையும் இந்த மண்பானையை வந்து? உஸ்மான் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுட்டு யாருக்கு நான் 2 திருகத்துக்கு வாங்கிக்கிறாங்க, இது ஒரு திருகம் அது ஒரு திருகம். சரி 2 திருகத்துக்கு வாங்கிட்டாங்க. வாங்கி வந்து இருந்துட்டு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா கடைக்கு போ. கடைக்கு போயிட்டு ஒரு கோடாலி வாங்கி, ஒரு திருகத்துக்கு ஒரு கோடாலி வாங்கி, இன்னொரு திருகத்துக்கு உன்னோட வீட்டுக்கு தேவையான ஜாமான வாங்கிக்க. ஜாமான வீட்டுல வச்சுட்டு கோடாலி வச்சு வேலைக்கு போட்டான். வேலைக்கு போயிட்டாரு. போனவரு போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 10 நாள் கழிச்சு வராரு பெருமாள் பாக்குறதுக்கு. ரொம்ப ஒண்ணுமே இல்லாத இப்படி வந்து ஒரு தெம்பா வராரு. ஒண்ணு பார்க்க பெருமாள் பாருங்க, அன்னைக்கு எப்படி வந்தாரு, இன்னைக்கு எப்படி வர. அண்ணா இளைஞர் எடுத்து என்ன செய்யறான், சோம்பேறித்தனத்தை அண்ணா கோபம் 15 திருகத்தை கொண்டு வந்துட்டாரு. 15 நாள் உழைச்சாரு 15 திருகம். யாரு சொன்னா ஹதீஸ்ல வருது, பெரிய ஹதீஸ். நாங்க ஒரு தோல்ல கோடாலையும் ஒரு தோல்ல சாப்பாடு போட்டு கூட்டிட்டு வந்தாரு சார். அப்ப உணவுன்றாங்க இளைஞர்களுக்கு சோம்பேறித்தனத்தை அண்ணன் கோபப்படுறான். அதுக்கப்புறம் சொன்ன இருக்கணும், நாங்க அரசர்களிடத்தில் தலைவர்களிடத்தில் அநீதியை அண்ணா கோபப்படுறோம். தலைவர்கள் அரசர்கள் நீதியாக இந்த உலகத்தில் இருக்கணும். யாருக்கு எதிராக போகாம எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கணும். அசக திசுகளை கொஞ்சம் பிசுகிட்டாலும் அல்ல உங்களை கோபப்படுறேன்னு சொன்னாங்க பெருமாள். நம்முடைய வாழ்க்கையில நாம கடிதா சொல்றது முக்கியங்கிற நீங்க ஒரு சில சொல்லுங்க, அல்லா எதை கோபப்படுறான் அதெல்லாம் விட்டு தவிர்ந்துவாங்க. நபி எதெல்லாம் வெறுத்தாங்க அந்த வெறுப்பெல்லாம் விட்டுட்டு நபி சொன்ன வாழ்க்கையில எடுக்கிறது. இதுதான் தீன், இதுதான் இஸ்லாம். அப்படிப்பட்ட அந்த நபி மக்களாக அல்லாஹ் நம்ம மனித வாப்பானாக.